இந்த ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்குங்க. அவங்க தாவேக தரப்புல வந்து மாநில அரசும் மத்திய அரசும் தான் இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க தான். தணிக்கை சான்றிதழுக்கும் மாநில அரசுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது அவங்க பொறுப்பு, தணிக்கை குழு பொறுப்பு. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு. சட்டமன்ற தேர்தலில் விஜய் கையேற்றவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது அவர் இப்போ அதிகமாக இப்போ ரொம்ப வர நகைச்சுவை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நல்லாட்சி அமையணுங்கிறதுக்காக விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரணும் இயற்கையாக அவருக்கு வழிவிடுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அது எப்படி அதான் சொல்கிறேன், இப்போ சமீப காலமாக அவர் வந்து நகைச்சுவை அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து திமுக சார்பில் வந்து 4 லட்சம் கோடி ஊழல் ஒரு குற்றச்சாட்டு அது யாரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் இபிஎஸ் ஆளுநர் சந்தித்து அது முதல்ல வந்து 100 கோடி அபராதத்துக்கும் 6 ஆண்டு காலம் சிறை தண்டனை விட்டாங்களா அவருடைய தலைவி அம்மா. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்படி நீதிமன்றத்தில் பார்த்தோம், சட்டப்பூர்வமாக நடக்கும். பாமக வந்து அது ஏற்கனவே எல்லாம் இருப்பினியாக இருக்குது. எந்த பாமக அன்புமணி தலைமை அது அவர் தான் ஆரம்பித்து நான் தான் உண்மையான பாமக டாக்டர் ஐயா. அதனால் அவர் சொல்கிறது தான்